யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 வசனம் 3 முதல் 5. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதபாரகரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை இயேசுவிடம் கொண்டு வந்து, போதகரே, மோசே நமக்கு கொடுத்த சட்டத்தின்படி இவள் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்றார். இயேசுவின் வார்த்தைகளை கேட்ட அனைவரும் தங்கள் கையில் இருந்த கல்லை கீழே போட்டுவிட்டு அங்கிருந்து சென்றனர். அன்பானவர்களே, இந்த உலகில் பாவம் செய்யாத மனிதர் யாருமே இல்லை. நாமும் கூட ஏதாவது வழிகளில் பாவம் செய்திருப்போம். சிலர் விபச்சாரம் செய்வது மட்டும்தான் பாவம் என்று நினைக்கிறார்கள். பிறரை குறித்து புறங்கூறுவதும் பாவம்தான். மத்தேயு 7:1 இயேசு சொல்லுகிறார், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். பிரியமானவர்களே, வேதபாரகர் பரிசேயரைப் போல பிறருடைய தவறுகளை, பாவங்களை பார்ப்பது, குற்றப்படுத்துவது, கண்டனம் செய்வது, தீர்ப்பிடுவது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் முதலில் நமது குற்றங்களையும் பாவங்களையும் பார்த்து அதிலிருந்து மனம் திரும்ப முயற்சி செய்வோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் பிறர் செய்கிற தவறுகளை பார்த்து கொண்டிராமல் எங்களுடைய தவறுகளை நினைத்து அதை விட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்முடைய பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய கிருபையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கேட்கலாமா? துணை வேண்டும் தகப்பனே, துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும். ஹல்லேலூயா. என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவ இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதி அருவியே, அருவியே, இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சவாரிரோ. அருவியே, இவ்வேளையில் ஆடியார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.